ஐம் ஏ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அண்ணன் அக்காக்களுக்கு இது ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, திட்ட கமிஷனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? விடை நிதி ஆயோக். நிதி ஆயோக் அமைப்பின் கருப்பொருள் என்ன? விடை வளர்ந்த இந்தியா அட் 2047க்கான அனைவரையும் உள்ளடக்கிய மனித மேம்பாடு. இந்தியாவின் தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எந்த நூலை குறிப்பிட்டார்? விடை திருக்குறள். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் எந்த விண்வெளி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தார்? விடை தேசிய குலசேகரப்பட்டினம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட 2036ஆம் ஆண்டு பொருளாதார இலக்கு எத்தனை டாலர்? விடை 1.5 டிரில்லியன் டாலர். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் எங்கு 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்? விடை கோவை, அதாவது கோயம்புத்தூர். நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்காத முதல்வர் யார்? விடை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள். 11வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்ற மாநில முதல்வர்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 28. நன்றி.